Hi friends, welcome to NG Queen's Bakery. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூப்பர் அண்ட் சாஃப்ட்டான ஸ்பாஞ்சியான பிஸ்தா டீ கேக் வந்து 1/2 kg மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பிஸ்தா டீ கேக்கு தேவையான மைதா, மில்க் பவுடர் எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு க்ளீனான பவுலில் 4 எக் எடுத்துகிட்டு எக்கோட ஒயிட் தனியாக எல்லோ தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். எக்கோட ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த எல்லோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து பிஸ்தா டீ கேக்குங்கிறதுனால நம்ம பிஸ்தா எசன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடையில் பிஸ்தா எமுல்ஷன் இருக்கும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ எக்கோட ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக் பீக் வர அளவுக்கு ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு 1 2 3 அப்படின்னு 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பவுடர் பண்ண சுகர் வந்து 150 கிராம் வந்து 3 பேட்சஸாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் எக்கோட எல்லோ இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம 3 எசன்ஸ் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ், மில்க் எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ். நீங்கள் நார்மலான டீ கேக் செய்யறதுக்குமே இந்த 3 எசன்ஸும் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். பேக்கரியில் செய்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3 எசன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எக்கோட ஒயிட் கூட வந்து சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 50 ml சேர்த்து 5 செகண்ட்ஸ்க்கு மட்டும் பீட் பண்ணி பீட்டரை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பீட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்பேச்சுலா அண்டு விஸ்க்கு வச்சு மட்டுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இதில் மெயினான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சேர்க்கும் போது நம்மளுக்கு பேக்கிங் சோடாலாம் வந்து தேவையில்லை. கேக் ஜெல்லு, பேக்கிங் சோடா அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ பேக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேக் ஜெல் யூஸ் பண்ணி தான் வந்து டீ கேக் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹோம்மேடாக பண்ணுறதுனால பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணல, கேக் ஜெல்லும் யூஸ் பண்ணல. நம்ம யூஸ் பண்ணுற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமுல்யா பிராண்டோட மில்க் பவுடர் தான். ஸோ நீங்களுமே வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மில்க் வந்து 50 ml எடுத்துருக்கோம். அந்த 50 ml மில்கில் வந்து 1 டீஸ்பூன் பிஸ்தா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸில் வந்து மைதா 140 கிராம், மில்க் பவுடர் 25 கிராம், பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்து ஒரு சீவர் வச்சு நல்லா ஜலிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேட்டரில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஒரு பேட்ச்சு, நெக்ஸ்ட்டு மில்க்கு வந்து ஒரு பேட்சாகவும் சேர்த்து 3 பேட்சாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா வந்து மிக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ 3 பேட்சாக சேர்த்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும். இந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மில்க்கும் சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும். இப்போ நம்ம டின்னு வந்து 8 இன்ச்சு டின்னு வந்து 1/2 kg மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். 8 இன்ச்சு டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து அந்த டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் 180 டிகிரி செல்சியஸ்க்கு. இப்போது நம்ம 30லேருந்து 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து பேக்காகி வந்திருந்தது. நீங்களுமே வந்து இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பர் சாஃப்டான பிஸ்தா டீ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து டீ கேக் ரெசிபீஸு, பர்த்டே கேக் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் மாடலில் வந்து மேக் பண்ணுறதுன்றது, நெக்ஸ்ட்டு ப்ரௌனிஸ்லாமே ராகியில் எப்படி செய்கிறது, மைதாவில் எப்படி செய்கிறது எல்லாமே வந்து ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறதா இருக்கும். ஸோ இப்போ கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. ஒரு டூத்பிக் வச்சு நல்லா பேக் ஆகிருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வீடியோவில் பார்க்கும் போதே சூப்பர் சாஃப்டாக வந்து கேக் வந்து ரெடி ஆகிருக்கு. கட் பண்ணும் போதே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதில் பிஸ்தா எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால் பிஸ்தா ஃப்ளேவரோட அந்த கேக் வந்து சாப்பிடும்போது நிஜமாகவே சொல்கிறேன் அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே கரெக்டாக இருந்தது. கலருமே வந்து நம்ம 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறதுனால வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ரொம்ப மைல்டான ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டோட வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம வந்து இப்போ பிஸ்னஸ் லெவலில் கொண்டு போயிட்டுருக்கோம். நான் வந்து நீங்கள் இந்த மாதிரி டீ கேக்கு, ப்ரௌனிஸ் இதெல்லாம் வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்களுமே வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். பாய்.